Hey guys, welcome to Ashoklan. ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கிற ஒரு டாபிக் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து எப்படி எஃபெக்டிவாக லேர்ன் பண்ணுறது. எஃபெக்டிவ் இந்த சென்ஸ் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணுறதுன்றதை விட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து புரிஞ்சு எப்படி லேர்ன் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அந்த வேக்சின் போட்டு. இன்றைக்கி தான் காலைல திரும்ப ஒர்க் அவுட்லாம் பண்ணேன். ஸோ ஓகே, ஐ திங்க் ஐல் கெட் பெட்டர் இந்த ஓவர் பீரியட் ஆஃப் டைம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இது ஒன் ஆஃப் மை ஓல்ட் ப்ராஜெக்ட். இது இட்ஸ் C#. இது லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து C#. இந்த என்விரான்மெண்ட் பேர் வந்து விஷுவல் ஸ்டுடியோ. இது வந்து தெர் இஸ் அ கம்யூனிட்டி எடிஷன், ஃப்ரீ எடிஷன் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இட்ஸ் கால்டு IDE, இன்டெகிரேட்டட் டெவலப்பர் என்விரான்மெண்ட். நீங்கள் ஆண்ட்ராய்டில் வந்து ஆப்ஸ் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா அதோடது வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ. ஆப்பிள் ஃபோனுக்கு வந்து நீங்கள் ஆப்ஸ் டெவலப் பண்ணுறீங்கன்னா அதோட என்விரான்மெண்ட் வந்து Xcode, அதோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து Swift. ஸோ இந்தமாதிரி ஒன்றுக்கு வந்து நிறைய என்விரான்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த என்விரான்மெண்ட் தான் படிச்சு தான் ப்ரோக்ராம் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட் நெசசரி. ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் வந்து நீங்கள் வெறும் டெக்ஸ்ட் பேட்லேருந்தே பண்ணலாம். Notepad++ அப்படின்ற ஒரு ஆப் வந்து இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். ஸோ அது எப்போவுமே கம்ப்யூட்டரில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட் மேக்ஸ் திங்ஸ் லாட் ஈஸியர். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் இந்த என்விரான்மெண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. Notepad++ வந்து இட் மேக்ஸ் த ஜாப் லாட் ஈஸியர். ஓகே, ஸோ இப்போ இந்த என்விரான்மெண்ட் பற்றிலாம் வந்து வில் டாக் லிட்டில் லேட்டர். ஸோ இப்போ வந்து ஒரு எஃபெக்டிவாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து எப்படி கற்றுக்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ நீங்கள் நிறைய பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணுன்றதை விட டேக் அ வெரி சிம்பிள் கான்செப்டை, அந்த சிம்பிள் கான்செப்டை வந்து எப்படி வந்து பண்ணுறது அண்ட் அது நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா ஃபஸ்ட் இது இந்த ப்ராஜெக்ட் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இது என்னோட பழைய ப்ராஜெக்ட். இது ஐ டோன்ட் நோ ஹவு லாங் அகோ. ஸோ லைக் செவரல் இயர்ஸ் இருக்கணும், 3 years 4 years இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப ஒரு டெவலப்பர் நான் டெவலப்பருக்கு வந்து இட் மைட் லிட்டில் காம்ப்ளெக்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எவ்வளோ கிட்டத்தட்ட 5000 லைன் இருக்குது. இது நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து இட் லுக்ஸ் பிட் ஓவர்வெல்மிங். என்னடா அது எக்கச்சக்க கோட் இருக்குது, இதெல்லாம் என்னது புரியவே இல்லை, ஒன்று எப்படி வந்து இன்னொன்று கனெக்ட் பண்ணுது, எப்படி பேசுவோம். ஸோ அப்படின்ட்டு சொல்லிட்டு பீப்புள் கெட் கன்ஃபியூஸ்ட். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு பேனிக். ஏன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்போ வந்து இப்படி இருக்காது என்விரான்மெண்ட். லெட் ஸ்டார்ட் அ நியூ ப்ராஜெக்ட். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபைலில் போகிறோம், நியூ போகிறோம். இது வந்து டுட்டோரியல்லாம் கிடையாதுங்க. ஸோ யூ ஜஸ்ட் வாட்ச் இட். ஸோ இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் டு வார்ம் யூ அப். ஸோ அதுக்கப்புறம் வில் சி உங்களுக்கு இந்தமாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா தென் எக்ஸ்பெக்டேஷன் அகாடமியில் நம்ம வில் ஸ்டார்ட் டூயிங் சம். ஐ திங்க் ஆல்ரெடி டன் சம் வீடியோஸ். ஓகே, ஸோ நியூ ப்ராஜெக்ட்டு. ஸோ இதில் வந்து WPF நான் சூஸ் பண்ணுறேன். WPFன்றது ஒரு விண்டோஸில் வந்து நீங்கள் பார்க்குற இந்தமாரி இன்டர்ஃபேஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ், இந்தமாரி ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சு ஸ்கைப் இந்தமாரி அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாமே வந்து தே யூஸிங் WPF, விண்டோஸ் ப்ரெசன்டேஷன் ஃபவுண்டேஷன் ஐ திங்க். ஸோ அதை யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் ஃபார்ம்ஸ் அப்படின்னு இருக்குது, வின் ஃபார்ம்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து WPF ப்ரெசன்டேஷன் ஃபவுண்டேஷன். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா AR ஸ்குவாடுக்கு ஒரு ஆப் பண்ண போகிறோம். இது வந்து விண்டோஸில் ஒர்க் ஆகும். ஸோ மொபைல் ஆப் கிடையாது, விண்டோஸில் ஒர்க் ஆகும். இது வந்து ரன்ஸ் ஆன் .NET ஃப்ரேம்ஒர்க். .NET ஃப்ரேம்ஒர்க் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகாது. ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்டோஸில் சம்டைம்ஸ் வந்து .NET ஃப்ரேம்ஒர்க் வந்து அப்டேட் ஆகும், இல்லைன்னு சொல்லுவோம் சில அப்ளிகேஷன்ஸு. ஸோ அதுதான். ஓகே, ஸோ லெட்ஸ் க்ரியேட். இது ஓகே, இது சேவ் பண்ணுவோம். ஆல்ரைட். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு blank ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து என்ன இருக்குன்னா இது வந்து சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர். எல்லா ப்ராஜெக்ட்ஸும் வந்து கிட்டத்தட்ட கான்செப்ட் இது தான். ஸோ இப்போ நீங்கள் வந்து இங்கே ரைட் கிளிக் பண்ணி இங்கே வந்து ஓப்பன் இன் ஃபோல்டர் எக்ஸ்ப்ளோரர் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது நம்ம ஃபோல்டரில் போய் பார்த்தோன்னா இதான் உங்கள் சோர்ஸ் கோட். சோர்ஸ் கோடுன்றது வந்து நீங்கள் பில்ட் பண்ணி ஒரு ஆப்பாக நீங்கள் வந்து ஃபோனில் வச்சுருக்கீங்களா. ஸோ தட் இஸ் நாட் சோர்ஸ் கோட், இட்ஸ் ஆக்சுவலி ஒரு பில்டு. அது இப்போ உங்கள் ஃபோனில் இருக்க APKs எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் எ பில்டு. அதே ஒரு டெவலப்பர் வந்து இந்த ஆப்பை பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கோடாக வந்து பார்ப்பார்ல. ஸோ அது வந்து சோர்ஸ் கோட். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட சோர்ஸ் கோடு தான் இதான் சொல்யூஷன் ஃபைலு. உள்ளார போன உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் சோர்ஸ் கோடு எல்லாமே இங்கே டைரெக்டாக இருக்குது. .CSன்றது C# அப்படின்றது, XAML அப்படின்றது இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா XAML அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸில் வந்து பில்ட் பண்ணுறோம். அண்ட் இதுக்கு பின்னாடி எழுதுகிற லாஜிக் கோல் பிகன் ஒரு பட்டனை கிளிக் பண்ண இந்த விண்டோவை பாப்பப் பண்ணு அப்படின்றது எல்லாமே வந்து இந்த CS ஃபைலில் இருக்கும், இந்த C# ஃபைலில் இருக்கும். அதெல்லாம் பார்ப்போம். ஸோ இப்போ என்னென்னா ஒரு blank விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஆக்சுவலி இந்த இன்டர்ஃபேஸில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. டூல் பார்ஸு, ஓகே, ஸ்டாண்டர்ட் டூல் பார், டூல் பாக்ஸ். ஓகே, டூல் பாக்ஸில் நம்ம என்ன பண்ணலான்னா இதுக்குள்ளார வந்து சில பட்டன்களை அள்ளி போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஒரு பட்டனை தூக்கி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது பொசிஷன் பண்ணுறது இதெல்லாம் நிறையா இருக்குது. நம்ம டுட்டோரியல் கிடையாது, ஜஸ்ட் சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், அவ்வளோதான்.
ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பட்டனுக்கு வந்து ஒரு பேர் வைக்கிறோம். இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் டிசிப்ளின் எப்பவுமே இருக்கணுங்க. பட்டுன்னு போகாதீங்க. ஏன்னா இது வந்து லேட்டர் ஆன் டவுன் தி நீங்கள் லைனில் நீங்கள் பார்க்குறப்ப நிறைய பட்டன்ஸ் இருக்கும். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பட்டன் 1, பட்டன் 2, பட்டன் 3 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்புறம் எந்த பட்டன் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எரர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டே வந்து ஒரு ப்ராப்பர் நேமிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பண்ணுங்கள். ஸோ நான் பிடிஎன் அப்படின்னா பட்டனுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம். ஸோ பட்டன் இது வந்து கிளிக் மீ அப்படின்ற பட்டன் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைக்கிறோம். சரி, இந்த பட்டனுக்கு ஒரு பேர் வைக்கணும்ல. ஸோ அந்த பேருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து டெக்ஸ்ட்டாக காமனில் இங்கே வந்து பட்டன் இருக்குது. ஸோ அதில் வந்து கிளிக் மீ அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கணும் அந்த பட்டனுக்கு. அதுக்கப்புறம் அதில் கலர் மாற்றுறது அதெல்லாம் வந்து பேபி ஸ்டெப்ஸ் அதெல்லாம் நம்ம பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து இதுக்கு பின்னாடி வந்து நம்ம கிளிக் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் எழுதணும். ஸோ அந்த ஈவெண்ட்னா அந்த கிளிக் பண்ணுறாங்க, ஒரு யூசர் கிளிக் பண்ணுறப்ப அந்த ஈவெண்ட்டுக்கு பின்னாடி என்ன நடக்கிறது அப்படின்றது. ஸோ அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ப்ராப்பர்ட்டிஸ், இந்த செகண்டு போனீங்கன்னா ஈவெண்ட். ஸோ இந்தமாதிரி ஒவ்வொரு ஈவெண்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா கிளிக்கு ஒரு ஈவெண்ட் இருக்குது. அண்ட் கெட் ஃபோக்கஸ் அப்படின்னா மவுசிங் மேலே வந்துச்சுன்னா அது வந்து இட் பிகம்ஸ் இன் ஃபோக்கஸ். ஸோ அப்போ அதுக்கு வந்து ஒரு ஈவெண்ட், அப்போ நீங்கள் ஒரு விஷயம் எழுதலாம். ஸோ அந்தமாரி ஒன்றுக்கு நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து கிளிக் ஈவெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே டபுள் கிளிக் பண்ணுறோம். பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கோடு கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு ரீசன் தாங்க விஷுவல் ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸுக்கு வந்து ஏன் வந்து காசு பே பண்ணுறோம் அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் வந்து இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். ஸோ அது எப்படின்றத காட்டுறோம். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த கிளிக் பண்ணுறதுக்குள்ளார நம்ம என்ன பண்ண போகிறோம்னு இருக்குல்ல, எப்போவுமே வந்து கமெண்ட்ஸ் போடுங்க. கமெண்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஏன்னா வி டோன்ட் நோ இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம இன்னும் 10 வருஷம் கழிச்சு பார்ப்போம். அப்போ ஓப்பன் பண்ணுறப்ப இந்த கிளிக் மீக்குள்ளார என்ன இருந்துச்சு, ஏன் இந்த இவ்வளோ கோட் இருக்குது, இந்த கோடு என்ன பண்ணுது அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா this will display a message box, இதுதான் இது பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட். இந்த டபுள் லைன் வந்து இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து இந்த 2 ஸ்லாஷ் போட்டோம்னா இட் பிகம்ஸ் எ கமெண்ட். தட் மீன்ஸ் இந்த லைன் வந்து இட் வில் நாட் எக்ஸிக்யூட், மிச்ச லைன்ஸ்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்றது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறோன்னா ஒரு மெசேஜ் பாக்ஸு டாட் ஷோ. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டாட்டு போட்டோடனே ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டு வருது பாருங்கள். இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் தான் வந்து இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த ஒரு ஃபீச்சர் வந்து நிறைய டெவலப்பர் என்விரான்மெண்ட்டில் வந்து இவ்வளோ சூப்பராக இருக்காது. அண்ட் திஸ் மேக்ஸ் திங்ஸ் ஈஸியர் அண்ட் ஃபாஸ்டர். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் வேஸ்ட் டைம். ஸோ தட்ஸ் த திங். ஓகே, ஸோ இது போட்டாச்சு. அண்ட் ஸோ இப்போ வந்து மெசேஜ் வந்து நம்ம எதாவது ஒன்று கொடுக்கணும். ஸோ இப்போ என்ன சொல்லலாம்னா வெல்கம் ஸ்குவாட். ஓகே, அண்ட் இது அப்படி செமிகோலன் ஒரு லைன் நீங்கள் முடிக்கிறீங்க அப்படின்னா வந்து C# இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து செமிகோலன் போடணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து சின்டாக்ஸ். இங்கே நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து சின்டாக்ஸ். இதெல்லாம் நான் சொல்கிறேன், இதெல்லாம் பிரேக் பண்ணுறதெல்லாம் என்னென்னு சொல்கிறேன். இப்போ நம்ம எழுதுகிற இந்த கோடு வந்து இது வந்து சின்டாக்ஸ். இந்த சின்டாக்ஸ் வந்து இதே மாதிரி மெசேஜ் பாக்ஸ் வந்து நீங்கள் வேறு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இப்போ PHPலையோ இல்லை வந்து பைத்தன்லையோ Node.jsலையோ வேறு எதுலையோ ஒன்று பண்ணுறப்போ வந்து இட் மே பி டிஃப்ரெண்ட், பட் த கான்செப்ட் இஸ் எக்ஸாக்ட்லி த சேம். ஒரு மெசேஜ் பாக்ஸுன்னு ஒரு பர்டிகுலர் ப்ரீ ரிட்டன் கோடு இருக்கும். அந்த கோடை நீங்கள் வந்து அந்த கோடை வந்து நீங்கள் இன்வோக் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு கமாண்ட்ஸ் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. சிம்பிள் அஸ் தட். ஓகே, ஸோ இப்போ இது வந்து பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணோம்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா இந்த ப்ராஜெக்டை இல்லைன்னா இந்த சொல்யூஷனை ரைட் கிளிக் பண்ணுறோம், பில்ட் சொல்யூஷன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா எரர் சொல்லி காட்டும். அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுறோம், ரன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட் கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் வந்துச்சு. வந்தவுடனே இங்கே கிளிக் பண்ணுறோம், பண்ணோடனே ஒரு மெசேஜ் பாக்ஸ் வந்துச்சு. பட் இந்த மெசேஜ் பாக்ஸ் மேலே எந்த டைட்டில் எதுவுமே இல்லை. ஸோ லெட்ஸ் கிவ் அ டைட்டில். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே வந்து கமா போடுறோம். இப்போ பாருங்கள் எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா AR ஸ்குவாட். இதுக்கப்புறம் இன்னொரு கமா போட்டிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பர்டிகுலர் கண்ட்ரோலில் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ லெட்ஸே இப்போ நம்ம வந்து இதை பில்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம கிளிக் பண்ணோன்னா இப்போ பாருங்கள் மேலே வந்து டைட்டில் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து we can do something and then we can improvise. ஸோ நீங்கள் வந்து இம்ப்ரவைஸில் வந்து you don't waste time. ஸோ இப்போ நான் இங்கே பண்ணது வந்து இம்ப்ரவைஸ். அது வந்து நான் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணுறப்ப வந்து இதை பண்ணுறது ஒரு விஷயம். அடுத்தது இதே மாதிரி இப்போ வேறு ஏதாவது ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா லெட்ஸே வந்து இந்த இன்டர்ஃபேஸில் வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று போடுவோம். டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டு அண்ட் இதுலேருந்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து நேம் வாங்குவோம் யூசர்கிட்ட. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இது வந்து tbox_name. ஓகே,
ஸோ இப்போ இந்த இடத்துல யூசர் எதாவது என்டர் பண்ணாங்க, அவங்க நேம் என்டர் பண்ணாங்கன்னா அந்த நேம் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே போய்ட்டு இந்த இடத்துல வெல்கம் ஸ்குவாட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெக்ஸ்ட் வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணிப்போம், ஸ்ட்ரிங்கு. ஸோ ஸ்ட்ரிங்குன்றது வந்து டெக்ஸ்ட்டு. ஸோ அது வந்து டெக்ஸ்ட்டும் இருக்கலாம், நம்பர் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். இதெல்லாம் நான் வரேன், இதெல்லாம் வந்து வி நாட் கோயிங் இன் டு பேசிக்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் இல்லை, ஜஸ்ட் ஓவர் வியூ எஃபெக்டிவ் எப்படி நம்ம லேர்ன் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு டெக்ஸ்ட் கம்போஸ் பண்ணுறோம். டெக்ஸ்ட் அதில் என்ன சொல்கிறோன்னா டி பாக்ஸ் நம்ம அங்கே வச்சுருந்தோம்ல, அது டாட்டு டெக்ஸ்ட்டு அப்படின்னா அதில் என்டர் பண்ண டெக்ஸ்ட் இங்கே வந்துடும். அது வந்துடுச்சு. ப்ளஸ் இங்கே நம்ம போட்டோம்ல வெல்கம், அதை இங்கே போட்டுருவோம். போட்டுட்டு ஒரு செமிகோலன். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த டெக்ஸ்ட்டை கொண்டு வந்து இங்கே போட்டுடுறோம். இவ்வளோ தாங்க, சிம்பிள். இதில் ஆக்சுவலி ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் ஒன்று இருக்குது, வில் டூ தேட். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம இங்கே கிளிக் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இது டிஸ்பிளே ஆகும், விச் இஸ் ஃபைன். பட் இங்கே வந்து நம்ம இப்போ நேம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, அந்த நேமும் முன்னாடி வரும். பட் அந்த நேமுக்கும் பின்னாடி இருக்கிற மெசேஜுக்கும் கேப்பே இல்லைல்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு ஸ்பேஸ் கொடுத்து இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இங்கே நேம் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ கிளிக் பண்ணேன்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் வந்துடும். ஸோ இவ்வளோ தான் சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து we'll learn as we go through, but that is also important. அந்த சின்ன ஒரு ஐ ஃபார் டீட்டெயில் வந்து இட் இஸ் இம்பார்ட்டன்ட்ங்க, பிகாஸ் that will make a difference between you with 90% of the developers. ஏன்னா நிறைய டெவலப்பர்ஸ் வந்து they don't really care கோடு எவ்வளோ மொக்கையாக இருக்குது, கோடு எவ்வளோ இன்டென்டேஷனே இருக்காது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே தான் நம்மளோட ஆக்சுவல் அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்மளது ஆரம்பிக்குது. அதுக்கு பின்னாடி வந்து நம்ம இன்டென்ட் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து ஒரு சின்னதாக ஒரு பின்னாடி வச்சு நம்ம இந்த கோடு இங்கே போட்டிருக்கோம். இது எல்லாமே ஒரே லைனில் இருந்துச்சு வச்சுக்கோங்க, அது படிக்கிறதுக்கு எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நான் ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட்டில் காமிச்சது வந்து 5000 லைன் கோட் இருக்குது ஒரே ஒரு ஃபைலில் மட்டும். ஸோ அப்போ அந்த 5000 லைன் கோடை வந்து ஒருத்தவங்க உட்காந்து பொறுமையாக படிக்கணும் அப்படின்னா அந்த கோட் ரீடபிளாக இருந்தால் தான் படிக்க முடியும், இல்லைனா இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட். So this is the thing, சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் அது. ஸோ if people like it வந்து will continue doing bit more series in this one. So that's about it guys. ஸோ நம்ம ஒரு ஹலோ வேர்ல்ட் போட்டாச்சு, அண்ட் ஹோப்ஃபுல்லி நீங்களும் வந்து ஒரு விஷுவல் ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணி சும்மா ஒரு ஹலோ வேர்ல்டு இதேமாரி போடுங்க. If you like it, we'll do more videos on this series. And thanks guys, and cheers.